மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. தர்மர் சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் யுத்த பூமியில அம்பு படுக்கையில படுத்து கிடக்கிறார். உயிரை விட போறார். சூரியன் வட திசை அடையிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தர்மர் கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பாக்கிறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வர்றார். தம்பிமார்கள், திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறார். அவரு ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் யுதிஷ்டருக்கு தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டுதான். கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில நிறுத்தினார். திரௌபதியை பார்த்தார். மகளே, ஏம்மா சிரிச்சேன்னு கேட்டார். என்ன மன்னிச்சிருங்க பிதாமகரே, ஏதோ தெரியாம சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க. குழந்தாய், உன்ன மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் காரணம் இல்லாம பலர் முன்னிலையில இப்படி சிரிக்க மாட்டாங்க. வெக்கப்படாம விஷயத்தை சொல்லுன்னாரு அவர். திரௌபதிக்கு கண் கலங்க ஆரம்பிச்சு. சுவாமி, நீங்க இப்போ இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இத பாக்குறப்ப எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அதாவது இன்னைக்கு தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்கிற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில துச்சாதனன் என்ன மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமா பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார். அந்த சமயத்துல இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சிருந்தார்? ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி யோசிச்சப்போதான் அந்த சிரிப்பு வந்துட்டுது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானதுதான். இதுல உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? துரியோதனன் சபையில நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்கதான் செய்தது. ஆனா துஷ்டனான துரியோதனன் உணவை நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது காரணமா என்னுடைய அறிவு மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பத்தி ஆலோசிக்க முடியாம போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிடுறவனுடைய மனமும் உடம்பும் கெட்டு போடும் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. ஆனா இப்போ போர்ல அர்ஜுனன் என் மேல எய்த அம்புகளால என் உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது. அதனால என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனாலதான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியா எடுத்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பீஷ்மர். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரு சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில உட்காந்துடக்கூடாது. கூப்பிடுறவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாக்கணுமா. கெட்ட எண்ணத்தோட போடப்படுகிற சாப்பாடு புத்திய மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இந்த காலத்துல பெரியவங்க சொல்ற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடிச்ச கையோட முக்கியமான பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருவாங்களே. கூப்பிடுறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறதா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். சாப்பாட்டுல அவ்வளவு விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். சில சந்தர்ப்பங்கள்ல சாப்பாடு புத்தியில ஒரு தெளிவு உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவரு சாப்பிடுறதே இல்ல. எப்போவாவது கொஞ்சம் தண்ணி, பால், அவ்வளவுதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊர்ல ஒரு ஹோட்டல், அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக போனார். அவரு முன்னாடி போய் பணிவா நின்னார். துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு காலில் விழறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திருச்சு இவரு காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம்? நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டல்ல தான் நான் அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியா போறதுக்கு நீங்க தான் காரணம், உங்க சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாரு. ஒரு திருடன் ஒரு வீட்டுல போய் திருடணும்னு திட்டம் போட்டான். இருட்டுனதும் போய் திருடணும். ஆனா ராத்திரி ஆனா வாசல் கதவை சாத்தி உள்பக்கம் தாழ்பால் போட்டுருவாங்களே. என்ன பண்றது, எப்படி வீட்டுக்குள்ள போறது? இவன் யோசனை பண்ண ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, பகல் நேரத்திலேயே யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவோம். அங்க போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவோம். இருட்டுற வரைக்கும் பேசாம இருப்போம். ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸா போய் பீரோவை திறந்து இருக்கிறது பூரா எடுத்துக்கிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டான். அதே மாதிரி ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேல அந்த வீட்டுக்காரன் எங்கேயோ வெளியில புறப்பட்டு போனான். வீட்டுக்கார அம்மா அடுப்பங்கரையில என்னமோ சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருடன் பார்த்தான். இதுதான் சமயம்னு அந்த வீட்டுக்குள்ள மெதுவா நுழைஞ்சிட்டான். எங்க ஒளியலாம்னு பார்த்தா வலது பக்கம் ஒரு ரூம் இருந்தது. அங்க போனா அங்க ஒரு படுக்கை அறை, அங்க ஒரு பெரிய கட்டில் இருந்தது. அதுக்கு அடியில போய் பதுங்கிட்டான். இருட்டுனது நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாம வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறான். ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில போயிருந்த வீட்டுக்காரன் திரும்பி வந்தான். சாப்பிட்டான். லைட்டை நிறுத்தி விட்டு படுத்துட்டான். அந்த அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க.
நடு ராத்திரி, விடி விளக்கு லேசா எரிஞ்சுகிட்டு இருக்கு. வீட்டுக்காரன் லேசா கண்ணை முழிச்சான். கட்லுக்கு நேரா எதிரில ஒரு கண்ணாடி. அதுல பாக்குறான், கட்லுக்கு கீழே ஒரு திருடன் ஒளிஞ்சு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் திருடன் சத்தம் போடல, யோசனை பண்ணான். மேஜையில இருக்கிற கத்தி எடுத்து கையில வச்சுக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணான். இந்த சந்தர்ப்பத்துல கத்திய உபயோகப்படுத்துறதை விட புத்திய உபயோகப்படுத்துறது தான் சாமர்த்தியம் அப்படின்னு நினைச்சான். உடனே அது பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணான் தெரியுமா? எதையும் வெளியில காட்டிக்காம ரொம்ப சர்வசாதாரணமா தன்னுடைய மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சான். மனைவியும் புத்திசாலி, அதனால அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வீட்டுக்காரர் கேட்ட கேள்விக்கு பொருத்தமா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவன் கேட்டான், இத பாரு, நமக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஏகாம்பரம், பொம்பளை பிள்ளையா இருந்தா பங்கஜவல்லி, இதுதான் அவங்க மாமனார் மாமியார் பேர், அதான் வைக்கணும் அப்படின்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு பண்ணிவிட்டேன் கிருஷ்ணமூர்த்தின்னு கத்தனா அவன். இல்ல ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னுது இந்த அம்மா. வாதம் முத்தி போச்சு. கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னா அவன், ஏகாம்பரம் பங்கஜவல்லின்னு இவங்க கத்துறாங்க. ஒரே சத்தமா போச்சு. இத கேட்டதும் பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, எழுத்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எழுந்திரிச்சு ஓடி வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தடன்னு இவன் சாவகாசமா எழுந்திரிச்சு போய் கதவை திறந்தான். என்னங்க இந்த ராத்திரி வேலையில எங்களை எல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாருன்னா பக்கத்து வீட்டு கிருஷ்ணமூர்த்தி, எழுத்த வீட்டு ஏகாம்பரம், பங்கஜவல்லி எல்லாரும். அடடே, உங்களை கூப்பிடலீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தமா எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுது, அதுதான் விஷயம். வேணும்னா இத கட்லுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அவனை கூட கேட்டு பாருங்க, அவன் தான் இதுக்கு சாட்சி அப்படிங்கிறான் அந்த ஆளு. உடனே எல்லாரும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு திருடனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்களாம். நெருக்கடியான நேரங்கள்ல பதறாம புத்திசாலித்தனமா செயல்படணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. புத்திசாலித்தனமா செயல்படுற ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாரும் ராத்திரியானா வீட்டை உள்பக்கமா போட்டு தானே படுப்பாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை வெளிப்பக்கமா ஒரு பூட்டு பூட்டி விடுவாங்க. எழுத்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி தினமும் இப்படி பூட்டி விட சொல்றது பழக்கம். ஏங்க அப்படி செய்யறீங்க? திருடன் சுலபமா உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, சுலபமா வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, இவருக்கு அந்த பழக்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்காரரை காட்டினாங்க. பக்கத்து வீடுகள் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டை பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவையா சொல்றது உண்டு. அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை. அது சின்னாருக்கு கௌரவ குறைச்சல், அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும்போது அதை அனுமதிச்சிருவாங்க. அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய நடந்துகிட்டு இருந்தது. டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்கலப்பட்ட இடம். அந்த நேரம் நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம். அப்ப என்ன பண்ணேன்னா, இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம், இன்னொரு தகவல் சொல்லி. அதனால ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான். நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்தாள், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான். டெல்லியில இருந்து 2 அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு 2 அதிகாரிகளை, எப்படிடா பணம் சேர்த்த? நான் ஒன்னும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். பந்தயம் கட்டியே எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் ஆனே அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டுமான்றான் விசாரிக்க வந்தவன்ட்டிய. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணுமில்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம். விசாரிக்க வந்தா 100 ரூபாய் எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்றான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு. ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணு வச்சுனா எடுத்து கடிச்சு விட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான். எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காரா, நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். நீ ஒழுங்கா சொல்ற, எப்படிடா பணம் சேர்த்த சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆள வேண்டான்றான். இல்ல சார், அவரு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். உங்ககிட்ட பந்தயம் கட்டது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல்செட்டை கேட்டினான் தனியா, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான். அதே விட்டுட்டான். இவன் உடனே 2 பேரும், இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கோம், மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான். திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டா எண்ணி பார்த்து கரெக்டா இருக்குப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்கிட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி, போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க.
போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டுல பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துட்டுது. இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகவாடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா 30 பேர் இருக்கோம் சார். 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவா கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டு போட்டான். இது மாதிரி மேடையில நிறுத்திவிட்டு ஒரு தலைமை அதிகாரி 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஒழுங்கா சொல்லு எப்படி பணம் சேர்த்த, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறார். அவர், சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான். இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா அவர்கிட்ட போய், வானண்டா என் ஆளை ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்ல சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம். என் உடம்புல என்னடா ரகசியம், முதுகுல உங்க முதுகுல 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு, உண்டா இல்லையானா, இல்லேன்னு தெரியும் அவருக்கு. இல்லடா நேத்து வரைக்கும் இல்ல சார், இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்ல, இவன் தோத்துட்டான் இங்கிருந்து போனவன். உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இவன் மெதுவா ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்துல உங்களுக்கு 200 ரூபாய் லாபம், ஆனா இதே பந்தயத்துல எனக்கு 2900 ரூபாய் லாபம் சார் அப்படின்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன், ஒண்ணும் இல்ல சார், உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு பூரா எனக்கு 2900 ரூபாய் லாபம். அவரு பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டாரு தலைமை. சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்து ரூம்ல விட்டாங்க. இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சார், தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இப்படி எத்தனையோ பிரதேசம் போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இந்த கதையை ரேடியோல சொன்னேன். இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும், இதுல என்ன என்னுடைய விசேஷம்னா, இந்த ஸ்கிரிப்ட வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியினுடைய பிஏ வந்தார். ஒரு மந்திரி அப்ப இருந்தவர், அவர் பிஏ அடிக்கடி வருவார். வந்து இந்த போன நேற்று முந்தா நாள் ரேடியோல சொன்ன அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படி இப்படின்னு கூப்பிடுவார். மேடையில பேசுறதுக்கு எங்களுக்கு தேவை, உபயோகப்படும்னு கேட்பார். அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு வந்துட்டார் அந்த பிஏ. இன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார், மந்திரி கேட்கிறாரு மேடையில பேசுறதுக்கு அப்படின்னு. நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன், பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அவரே கேட்கிறார், சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம அவரே எப்படி சொல்ல, அதுதான் சிரிப்புக்குள்ள மரியாதைங்கிறது. அது யாரை பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை. அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம். அந்த அமைச்சர் இப்ப இல்ல, உயிரோட எல்லாம் இப்ப இருந்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப ஏழை. வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது. அதை பார்த்துட்டான். அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது. அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நிஜமாவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது. பணம், பதவி, புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி
கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ள காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது. அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ள கையை விட்டான். உள்ள இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த நாணயத்தில் தொலையே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை. அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை. அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்னதான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம். ஒரே ஓட்டமா அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நானா. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்ச அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கினார். அப்புறம் எழுந்திரிச்சார். மறுநாள் காலையில் ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்காக உதவி பண்ணியிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில் பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. 3வது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இதோ பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டும் அல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும்.
இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காலத்திலேயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பாரு. அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன். இப்போ போயிட்டு இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். ஜெருசலேம் அங்க உள்ள ஒரு தேவாலயம். அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு. அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வர்றார். அங்க உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்துல கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது. இயேசு உட்கார்ந்துருக்கிறார். காணிக்கை பெட்டியில காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையா வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார். ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போறத நீங்க கவனிச்சிங்க. இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில ரொம்பவும் அதிகமா காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமா போட்டார் அப்படின்னாரு ஒருத்தர். மூணாவதா வந்தவர் தான் அதிகமா போட்டார், நான் கவனிச்சேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. கடைசியா இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில அதிகமா காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்ப ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமா காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார். நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பைய திறந்தாங்க, அப்படியே கொட்டுனாங்க. அதுல இருந்தது ரெண்டு காசுகள் தான். அந்த 2 காசும் காணிக்கை பெட்டியில விழுந்துட்டுது. மற்றவங்கெல்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில போட்டாங்க. ஆனா இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவுல அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதிச்சு அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதுல உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்பவே நீ எனக்கு உதவி செஞ்சிருக்கலாமே அப்படின்னானா அவன். நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா இவன். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்க வந்து மன்னர் முன்னாடி நிக்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்க இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது.
நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னா. நாம 2 பேரும் ஓவியம் தீட்டுவோம். அதை பார்த்துட்டு நம்ம 2 பேர்ல யாரு சிறந்த ஓவியன் அப்படிங்கறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும். என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் அவன். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு 2 சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தார். 2 ஓவியர்களும் அவங்கவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. இரவு பகலா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமா இருந்தது. பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமா இருக்கு, உயிரோட்டம் உள்ளதா இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன் கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ள வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாச காலமா அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நேரா எதிர் சுவர்ல அரசவை ஓவியம் தீட்டின ஓவியம் இருக்கு. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார். இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன். கையால வரைகிற ஓவியங்கள்ல சலனம் இல்லை. கண்ணாடி அப்படி கிடையாது. சக்தியின் ஓட்டம் அதுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமா இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது. நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பத்தி அது சிந்திக்கிறது இல்லை. அடுத்த கணத்தை பத்தின எதிர்பார்ப்பும் அதுகிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடி கிட்ட இருந்து நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனா எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூம்ல கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டில இருந்து மனைவி பதில் சொன்னாங்க. தூக்க கலக்கத்துல உளராதீங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்கிற கண்ணாடி அப்படின்னாங்க. துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும். அதனால விலகி போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சி இருக்கும். கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனான். இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா
அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் மகா வீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்கள்ல இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணமாயிட்டான். அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை கொஞ்சம் வேற விதமா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்கினார், ஆறுதல் சொன்னார். இத பாருங்க, இந்த வழியா எப்பவும் தனியா வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியா போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்ன இப்படி அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா. ரொம்ப பரிதா. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறது இல்ல, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறதில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்துல சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவரு. அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம் அவரு. இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியா முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுதை போகும், அதை கவனிச்சு பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாம போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு செலவு தொழிலாளி அதை ஓட்டிட்டு போறார். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு, அங்க போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமா திரும்பி இந்த வழியாவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போற அந்த கழுதையை கவனிச்சார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்ப அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமா அந்த ஞானி சொன்னார், ஐயா, இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை இந்த வழியா திரும்பி வரும், அதையும் கவனிச்சு பாருங்கன்னார். இவரும் கவனிச்சு பாக்குறார். கழுதை வந்தது. அது முதுகுல சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்னும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்க ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்ப அந்த ஞானி விளக்கினார். ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆத்துக்கு போகுது, மாலையில வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில இது போகும் பொழுது முதுகல அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்துதான் நான் அது மாதிரி ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால யாரு கத்து கொடுக்கறாங்க அப்படிங்கறத விட எதை கத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும். ஒரு தீப்பிடிச்சு எரியிற காட்சியை சினிமாவில் பாக்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும். படத்துல வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்ல. நாம அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கத்துக்கணுமா. அந்த பக்குவம் வந்துட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார், அப்படி படம் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வர்றார்.
ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்ல சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார். மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்க ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவரு. இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம். அப்பா எது சொன்னாலும் கேட்பான். பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை. தான் நினைச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேர்ல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் சொல்ற பேச்சை கேட்கிறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமா சிந்திக்கிறதுக்கு நாம விடுறதில்லை. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம தடையா இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமா நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது. எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசுல போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரி தான். நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால போறீங்க. அதுக்காக உங்க குழந்தையையும் அதே வழியில தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேல அன்பு இருந்தா இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தினா போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையா உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்னும் செய்யாம இருந்தா போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்கிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது. அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது. அவனை ஒரு எல்லைக்குள்ள திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்யற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனா அதிகமா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்க வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தா நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போறேன் அப்படி. ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சார்பா வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமா வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவசரமா தந்தி ஒண்ணு சேர்ந்தது. அதை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடிச்சு தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சுட்டார். பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒண்ணு வந்ததே, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊர்ல சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதா தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போறதில்ல, ஆனா என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்குல மாட்டிக்கிட்டார், அவரோ நிரபராதி, அவர் உசுரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையா அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில ஒரு வீரரா பணிபுரிஞ்சவர். இளம் வயசுல வல்லபாய் படேல் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார்.
பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுகாவில் விவசாயிகள் மேல அரசாங்கம் திடீர்னு நில வரிய வசதி விட்டுதான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் வித்து கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கல. வேற வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியா போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேரு. இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார். சர்தார் பட்டேல் கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார். பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமா எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னாரு அவரு. இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்கள்ல பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில சூதாட்டம்ங்கிறது அவதியுறும் நோய் அப்படிங்கிற தலைப்புல வருது. சூதாட்டம் 2 வகைப்படும்னு சொல்றாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோட சேர்ந்துகிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசுல உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்துல ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம தோத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது தெரியும். நாம ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால நமக்கும் கஷ்டம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்க கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்க கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறிதவறி நடக்கிறது எல்லாம் இவங்க கிட்ட உண்டு. ஆனா வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்கறப்ப நாம பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேல அவாண்டமா பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாள்ல நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோத்து போறத ஒரு படிப்பினையா இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோத்து போறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சுக்கிட்டு இன்பம் அடையறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கெல்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆபீஸ்ல கையாடல் பண்றது, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்விதான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் ஆராய்ச்சி பார்த்ததுல என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்துல அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு.
இவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமா ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் 2 மாத்திரை விதமா கொடுக்க சொன்னார். முதல் நாள் 2 மாத்திரையை கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு. நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ள பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா. அடடா, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்றது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன். 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி நின்னா. உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பாக்குறான். எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிடுது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னாரு. என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம எல்லாரும் நடிகர்கள். இது ஞானிகள் சொல்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள். இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு? அதுதான் இன்னைக்கு தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். அதனால அப்பவே நடிப்பு ஆரம்பமாயிட்டுது. முதல்ல ஒரு வேட்டையத்தான் அவன் நடிச்சு காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோட எப்படி சண்டை போட்டான், எப்படி அடிச்சு கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடிச்சு காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திஸ்பியர்கள் அப்படின்னு பேராம். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான். நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான். ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்கறது இல்லை. அவன்
ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னென்ன தெரியாது. நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இதுதானா. இந்த திசைபிஎஸ் தான் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா, நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் உருவாயிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த 3 பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான். பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது. இப்போ கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவ அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் இந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டுது. திரைப்படம், தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வ கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம், சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு கிராமத்துல ஒருத்தன் தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடிச்சதும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதெல்லாம் அடுத்தவன் கண்ணில் படுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான் இவன். எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துட்டு போயிட போறான் அப்படின்னாரு அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி மண்ணு, முடி, நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்ல, அழுக்கு துணி, வேறு மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை இதெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி, நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால அதுக்குள்ள உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பி இருப்பாங்க. அதனால மனுஷங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து அதோட விளைவாதான் இன்னைக்கு மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக்குனா அது சம்பந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கறது அவங்க நினைப்பு. அவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்னைக்கு நகம், முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாக்கி விட்டுது. ஒருத்தர் பேரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணிச்சு அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்துல அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, சூன்ய தகட்டுல பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனாலதான் பெண்கள் கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டுதான். அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பிச்ச பழக்கம்தான்
இன்னைக்கு ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில சொல்றது இல்ல அப்படிங்கறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. பிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இது மாதிரி மாந்திரீகம், செய்வன, பில்லி, சூனியம் இதெல்லாம் தங்களை பாதிக்காம இருக்கிறதுக்காக வீட்டை சுத்தி அகழி வெட்டி அதுல தண்ணீரை வந்து நிரப்பி வச்சிருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோட விதைய தண்ணீர்லயோ அல்லது ஆத்துலயோ போட்டுருவாங்களாம். வெளியில போட்டுட்டா அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவா எல்லா ஊர்லயுமே நகம், முடி, காலடி மண்ணு, மனித உருவ பொம்மை இததான் மந்திரவாதிகள் பயன்படுத்துறாங்களாம். இந்த பில்லி, சூனியம், செய்வினை இதுல இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நகமோ முடியோ எதையும் செய்யறது இல்ல, சம்பந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்கு பாருங்க, அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேற விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதுல வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊர்ல ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள், மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது. இருந்தாலும் ஏமாந்து போறவங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்துல சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டுதான், ஏன்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டுதான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை. ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்கள்ல இருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகா சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊர்ல உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலா வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமா வசந்துகிட்டே வந்துட்டுது. அந்த ஊர்ல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊர்ல எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல, ஏதாவது செய்யணும் நம்மளால முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்துல சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சிலை வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால சிரமப்பட்டு ஒரு குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்புல வச்சுக்கிட்டு மெதுவா கொண்டுகிட்டு அங்க போறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த அம்மா போச்சு. அங்க போய் வேலை செய்யறவங்களுக்கு தாகம் எடுக்கிற போலாம் ஒரு கோவலையில தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடந்தது. கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமே கடைசியா கற்ப கிரகத்தின் மேல விமானம் அமைக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்துல வைக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில கொடுக்கலாம், எதுவும் இல்லையே, என்ன பண்றது யோசனை பண்ணாங்க. இத பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்கு, இந்த வாசப்படியில கிடக்குது, இந்த கல்லு தான் இருக்குது, வேணும்னா இத எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. அங்க போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம எந்திரத்தை மூடுற கருங்கல் ஒண்ணு தேவையா இருந்தது. இவங்க எடுத்துட்டு போன கல்லு அதுக்கு ரொம்ப பொருத்தமா அமைஞ்சு போச்சு. ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்க அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியா கோவிலை கட்டி முடிச்சாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பா கோலாகலமா நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெருமையா இருந்தது. இவ்வளவு பெருசா இந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பா இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டார். இப்படி நினைச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு. ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவுல வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டி இருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ கட்டின கோவில்ல அந்த கிழவியோட நிழல்ல நான் சுகமா இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சது. ராஜா விசாரிச்சார், யார் அந்த கிழவி அப்படின்னு. எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்பதான் ராஜா நினைச்சு பார்த்தார், இந்த கோவிலை நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன். ஆனா அந்த வயசான அம்மா வீட்டு வாசல்ல கிடந்த கல்லு அது இறைவனுக்கு சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்றாரு.
அப்படிங்கறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டுதான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டுல வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினைச்சாராம் ராஜா. இந்த காலத்திலயும் ஒரு ஊர்ல ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மால ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இத பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை. கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, இவன் இந்த சாமி சிலைய நீ திருடிட்டு போகாம இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர். ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவுல நடந்துகிட்டு இருந்த காலம். மூதறிஞர் ராஜாஜி சேலத்துல வழக்கறிஞரா தொழில் நடத்திட்டு இருக்கிறார். அவர் ஒரு சமயம் தன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர் ஒருத்தரை கூப்பிட்டார். இத பார்ப்பா, இந்த அஞ்சல் தலைய இந்த தபால் கவர்ல ஒட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆள் உடனே அந்த கவரையும் ஸ்டாம்பையும் வாங்கிட்டு போனார். பசை தடவி ஸ்டாம்பை கவர்ல ஒட்டினார். திருப்பி கொண்டுகிட்டு வந்து ராஜாஜி கிட்ட கொடுத்தார். இவர் அதை வாங்கி பார்த்தார். உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாராம். அவரால் சிரிப்பை அடக்க முடியல. அந்த பணியாளரை பார்த்து, ஏன்பா, நாங்க எல்லாரும் எவ்வளவோ பாடுபட்டு முயற்சி பண்ணி போராடிட்டு வர்றோம், ஆனா எங்களால முடியல, எங்களால முடியாத அந்த காரியத்தை நீ ஒரு நிமிஷத்துல செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிச்சாராம். பணியாளருக்கு உடனடியா ஒன்றும் புரியல, என்னன்னு பார்த்தார். அப்புறம் ராஜாஜி சொன்னாராம், ஆமாப்பா, நீ ஒரு நிமிஷத்துல பிரிட்டிஷ் மன்னரை வந்து கவுத்துட்டியே அப்படின்னாராம். அப்புறம் தான் விவரம் புரிஞ்சிருக்குது. அந்த பணியாளர் மன்னர் உருவம் இருந்த அந்த தபால் தலைய அந்த கவர்ல தலைகீழா ஒட்டி வச்சிருக்கிறார். அதை பார்த்துட்டு தான் ராஜாஜி அப்படி சொன்னாராம். இந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு இயல்பாவே இருந்தது. சேலத்துல வெங்கட சுப்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான வக்கீல், அவரும் ராஜாஜியும் ஒரு ஊர்ல பொதுக்கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி ரயில்ல சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரம். வெங்கட சுப்பையர் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு இடத்துல அவரோட கை கடிகாரம் நழுவி ஜன்னல் வழியா வெளியில வந்துட்டுதான். அவர் உயிருக்கு உயிரா பாதுகாத்து வச்சிருந்த வாட்ச் அது. ஏன் தெரியுமா? அவர் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னை கிறித்துவ கல்லூரியில பணியாற்றிக்கிட்டு இருந்தார். பணி முடிஞ்சு விலகிறப்போ அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள்லாம் அன்புக்கு அடையாளமா ரொம்ப பிரியமா கொடுத்த கை கடிகாரம் அது. அப்பேற்பட்ட அன்பு பரிசை திடீர்னு இழந்து விடுறதுக்கு யாருக்குதான் மனசு வரும்? ஐயோ, வாட்சி வெளியில விழுந்துட்டுதே அப்படின்னு பதட்டத்தோட சத்தம் போட ஆரம்பிச்சாராம். ராஜாஜி பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறார். இருந்தாலும் இதை கேட்டுட்டு பதட்டப்படல, பதில் எதுவும் சொல்லல. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ 1 2 3ன்னு எண்ணிட்டே வந்தாராம். வெங்கட சுப்பையர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். என்னங்க இது, என்னோட அருமையான கை கடிகாரம் நழுவி வெளியில விழுந்துட்டுது, அதுக்காக நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னன்னா இதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம குழந்தை மாதிரி என்னத்தையும் எண்ணிக்கிட்டே வர்றீங்களே அப்படின்னாராம். அப்பவும் ராஜாஜி ஒன்னும் பதில் பேசல. அவர் பாட்டுக்கு விடாம எண்ணிக்கிட்டே வந்தார். அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நின்னுது. ராஜாஜி ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டார். அவர் வந்ததும் அவர்கிட்ட சொன்னாராம், சார், எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். நாங்க வர்ற வழியில என் நண்பரோட வாட்சி வெளியில விழுந்துட்டுது. அது விழுந்த இடத்துல இருந்து தந்தி கம்பங்களை விடாம எண்ணிக்கிட்டே வந்திருக்கிறேன். இவ்வளவு கம்பங்களுக்கு அப்பால அது கிடக்கும். தயவு பண்ணி யாரையாவது அனுப்பி அதை தேட ஏற்பாடு பண்ணுங்க. அது கிடைச்சுட்டுதுன்னா எங்களால முடிஞ்ச அன்பளிப்பு தர்றோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஒரு லெட்டர் போடுங்க, கிடைச்சுட்டுதுங்கிற விவரத்தை நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி முகவரியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க. கொஞ்ச நாள்ல அந்த கடிகாரமும் வந்து சேர்ந்துட்டுதான். இது எதுக்கு சொல்றாங்கன்னா, பதற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பதற்றம் அடையக்கூடிய நேரத்துல கூட அறிவை சிதற விடாம செயல்படுத்துற சாமர்த்தியம் எல்லாருக்கும் சுலபமா வந்துடாது. அவரோட நகைச்சுவை உணர்வுக்கு இன்னொரு உதாரணம். ஒரு தடவை அவரை பாக்குறதுக்கு ஒரு நண்பர் வந்தாராம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜாஜி. இப்ப நான் நிறைய கதை கட்டுரை எல்லாம் எழுதுறேன் சார், புத்தகம் போடுறேன் அப்படின்னாராம் வந்தவர். அப்படின்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டாராம் ராஜாஜி. இங்க எழுத்த நம்பி யாரும் காலம் தள்ள முடியாதுங்கிறத அவ்வளவு தெளிவா அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர்.
அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானே அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரா அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னுட்டார் இவர். சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்க இங்க தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்ப என்ன பண்றது? ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊர்ல அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவரு. நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்துல இவ்வளவு பணத்தை மொத்தமா பார்த்திருக்கார். அதனால உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில குளத்தங்கரையில உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னார் இவரு. அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோட புறப்பட்டார். அங்க அந்த மரத்தடியில அந்த ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். ராஜா நேரா போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணியும் அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியா அமைச்சர் வந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆளுதான்னு. இருந்தாலும் என்ன பண்றது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டுல பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவி கிட்ட ரொம்ப பணிவா நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்று இல்லாம அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியா திருப்தியா திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாம அந்த துறவிகிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபாய் பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடிச்ச வரைக்கும் போதும்பா, இனிமே இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கோன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடிச்சதுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியா இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியா ஆக போறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பாத்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியா தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊரா சுத்தினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனா சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணதுதான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட சீடனா சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னானா. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான். ஆனா செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில புதைச்சி வச்சிருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான். புதைச்ச இடத்த ஆவலோட பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிடுவான். அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான். இவன் புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இவன் புலம்பல கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா, வார வாரம் இந்த இடத்த பாக்குறதாக சொன்னியே, எப்பவாவது இதுல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ அதை பாக்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னு அவன். சரி, அப்படின்னா இப்பவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா
அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துற திறன், அதை வச்சுதான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமா சீப்புகளை வாங்கி சேகரம் பண்றது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம தயாரா இருந்தா கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்துல. அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணல, எங்க போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல. பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகுல ஒரு மூட்டை இருந்தது. அதை பிரிச்சு பார்த்தார். உள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கறார். அது வரைக்கும் கண்ணுல தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதுல ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆவலா அதை பிரிச்சு பார்க்கறார். அந்த பையில விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்பதான் அவர் நினைச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்துல எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமா கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமா அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமா வந்த இன்னொருத்தன் ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துலதான் பூமிக்கு அடியில பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்க எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னானா இவன். அந்த ஆளு என்ன கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமா இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமா இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னாராம் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. இருக்காத பின்ன, நமக்கு அப்படித்தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்னதான் விளக்கம் கொடுக்கறாருன்னு பாப்போமே. ஒரு ரயில் போயிட்டு இருக்கு, அதுல ஒரு சாது போயிட்டு இருக்கார். அந்த ரயில் அவரு ஹரித்வாரம் போயிட்டு இருக்காரு. அவரு ரயில்ல ஏகப்பட்ட கூட்டம். நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர். அது என்னத்துக்கு அனாவசியமா டிக்கெட் அப்படிங்கிற நினைப்புல பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில அந்த சாதுவும் போயிட்டு இருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் காலு பக்கத்துல கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார். மெதுவா உட்காந்துக்கிட்டார் போய். ஆனா அந்த ஆளு ராத்திரி பூரா இவரை காலால உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமா பட்டது. அதனால துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியா சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது. அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்க ஒரு பெரிய ஞானியை சந்திச்சார். ராத்திரி ரயில்ல அந்த ஆளு உதைச்சதையும் அதனால தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானி கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி, எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறுதான் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்றார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்றார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வேதனைப்படுத்தும். நான் தேகம் இல்லை, ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தா இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்றார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினைச்சு பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினைச்சு சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டா கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனாலதான் நம்மள யாரும் இதுக்கு உதாரணமா யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமா காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க.
புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா புத்தர் இதை பத்தி கவலையே படல. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சு தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா கபீர் கவலைப்படல. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கத்துக்கணும். நிந்தனை, அபகீர்த்தி, அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்கிற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படிதான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேத்து கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, பேசாம வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு. அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனாலதான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியா தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு பல்கலைக்கழகம், அங்க ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் பிரௌனிங் எழுதிய கவிதைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பத்தி சொல்லும்போது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசா புரிஞ்சுக்க முடியல. அதனால மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு. இன்னைக்கு சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பாக்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாரா. அன்னைக்கு சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டுல அவர் பாட்டு உட்காந்துருந்தாரா. இவர் போய் அவர் முன்னாடி உட்கார்ந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவரு. இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, நான் தாமதமா வந்துட்டேன்னா? நீங்க தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது நான் தாமதமா வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பி இருக்கிறார். இப்ப கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோட இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ 2 பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் பிரௌனிங்கை தவிர வேற யாரா இருக்க முடியும்? இவர் தான் அப்படிங்கறத அவர் மனசுல நினைச்சுக்கிட்டார். அதனால சொன்னார், ஐயா நான் தாமதமா வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த வரிகளை எழுதினப்போ 2 பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் பிரௌனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பத்தி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே காத்து மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. நிச்சயமா நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதுல அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்றேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால விளக்க முடியல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாரா அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனாலதான் அது அலுப்பு தட்டாம இருக்குது. உங்களால நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் 1 மணி நேரம் ரொம்ப விவரமா வகுப்பு எடுத்தார். கடைசியா சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையா விளக்கமா எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால இதுல உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்கிறேன். இது வரைக்கும் நடத்தினதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிக்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம். இது வரைக்கும் நீங்க என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா அவன். அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒண்ணு உண்டு, அதாவது குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்துல மணியை பார்த்துட்டு சாப்பிடுறதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க.
அது புரியாம அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாச குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாம அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசுல இயற்கையாவே பசி குறைஞ்சிருக்கும். அது புரியாம என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்ப சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போவாது. உடம்பு எடை அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாச குழந்தைக்கு ஒரு வாரத்துல 150 கிராம் எடை கூடும். ஒரு வயசுல வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாம அதிகமா சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு அஜீரணத்தை உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டுல கொஞ்சமா ஆகாரத்தை வச்சு கொண்டுட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடிச்சு மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேரு. இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டுல விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிரும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா. சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாவே எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையா பேசுறது, இது மாதிரி சமயங்கள்ல நாம என்ன சொல்றோமோ அதுக்கு நேர்மாறா நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னா விளையாட போவோம், விளையாட சொன்னா சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்ச கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறதுதான் உத்தமம். நீங்களும் அதுகிட்ட பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு கண்ட கண்ட நேரத்துல சாப்பிடறதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா சாப்பாட்டு நேரத்துல சாப்பிடாம அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க காலை உணவை சரியா சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியா போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமா கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமா சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னா வேணாம்பாங்க. இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடிச்ச கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியா சாப்பிட முடியாது. இது உளச்சோர்வு, மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டா கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால சரியா தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை சாப்பிட வைக்கணும். அது புரியாம கையில சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை விரட்டிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்க அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சா நான் உடனே வீட்டை விட்டு வெளியில ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டோம். எங்க அப்பா கூட அது மாதிரிதான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை. ஆனா அப்படி ஒரு விருந்துல ஆளா போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பார்ல உப்பு இல்லை, ரசத்துல காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிட்டே வர்றது இருக்கு பாருங்க, அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னார் பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து மணமக்கள் ஆசீர்வதிக்கணும், இப்படித்தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோட விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில. ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும். எல்லாரையும் அவங்க தனித்தனியா கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். நாமளா போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனா அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்துல கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு?
ஒரு விருந்துக்கு போனா அமைதியா பொறுமையா போய் உட்காரணும். அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இடத்த பிடிக்க போறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துகிட்டு இருந்தா அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமா வைக்க வைக்க நாம பாட்டுக்கு எடுத்து உள்ள தள்ளிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்க சாப்பாட்டையே நீங்க கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில என்ன இருக்கு, பக்கத்துல இருக்கிறவர் எதை அதிகமா சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்க மட்டும் திடீர்னு பாதியில எழுந்திரிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்துல உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னா எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகள்ல சாப்பாட்டை வீணாக்குறதே ஒரு நாகரிகமா போட்டுது இந்த காலத்துல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்குறது எவ்வளவு பெரிய மோசம்ங்கிறத நினைச்சு பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றதுதான் முறை. விருந்துல இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்றாங்கல்ல, அதாவது உணவு வகைகளை எல்லாம் பொதுவா ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துட்டு ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதுல கூட சில பேர் தேவைக்கு அதிகமா எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்குறாங்க. சில சமயம் கடைசியா சாப்பிட போறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம். அதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாம இருக்கிறோம், இதை போய் பெருசா சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் 2 பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலே இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசல்ல ஒருத்தர் நின்றுகிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையா வணங்கி உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையா வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கதான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கல, முந்தின பந்திக்கு சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்றது எப்படி தெரியுமா? பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலைச்சு போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்கள்ல உள்ளவங்களும் சரி அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமா போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்றாங்களே, அது எதுக்காக அப்படி சொல்றாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இத பத்தி நம்ம அமைச்சர்கள் கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட எப்படி கேட்கறதுன்னு அவருக்கு தயக்கமா இருந்தது. கௌரவ குறைச்சலா தெரிஞ்சது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள் கிட்ட இதை பத்தி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனா அவங்க யாரும் ராஜா முன்னாடி நின்று தைரியமா பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமா போச்சு. கடைசியா அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இத பத்தி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகரவலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இத பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்றான், இதுக்கான பதில இன்னும் ஒரு 30 நாள்ல சொல்றேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையா அவங்ககிட்ட சொன்னார், நான் வேற யாரும் இல்ல, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்ப நீ என் கூடவே வந்துரு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழிச்சு எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில ஒரு மூலையில அவன் தங்கறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுட்டு வந்தான். வேளைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா. என்ன எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்றாங்களே, அது நியாயமா படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமா தான் படுது, சந்தேகம் இல்லாம நீங்க பிச்சைக்கார ராஜா தான். என்னதான் நீங்க வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தா கூட நீங்க எங்க வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிவிட்டான் அந்த ஆள்.
எதனால அப்படி சொல்றேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்றதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க ராஜ பரம்பரைன்னா உடனே உங்க கழுத்துல கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசா கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி செய்யல. என்ன ஒரு மூலையில உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யாரு வந்தாலும், யாரு வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்க செய்யற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்க விஷயத்திலையும் நீங்க அப்படித்தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. நீங்க சந்தேகம் இல்லாத எங்களை சேர்ந்த ஆளுதான் அப்படின்னு விட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளை எல்லாம் தேர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்ல. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படிதான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு ஒரு விருந்தாளியோட வீட்டுல போய் இவர் நிக்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சிருந்தத இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவர் மனைவி கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துருவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியா கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க வீட்டு சாப்பாட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி எதுவும் தெரியல சார், அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ரொம்ப பரிதாபமா. ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம முடிவு பண்றோம். ஆளுமைன்னு சொல்றோம்ல, அதுக்கு சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒண்ணு. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமா இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில காட்டிக்க முடியாம இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா உணர்ச்சிகள்ல ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க, சில சமயம் சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னன்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும், எல்லாம் சட்டத்திட்டம், இதுலயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்கிற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் அரண்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மன தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம். பிறர் தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினைச்சு செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்றாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க, அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதுல எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள், இவங்க கிட்ட எல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமா இருக்குமா. அடுத்தது என்னன்னா சோறு உடைய ஆளுமை. எதுலயும் உற்சாகம் இல்லாம சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதுல எல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒண்ணு. அடுத்தவங்க மேல விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அதை அப்படியே வெளியில காட்டாம அதே சமயம் அமைதியான முறையில வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாம கம்முன்னு இருந்துகிட்டே நினைச்சதை நிறைவேற்றிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமா.
பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் அளவுக்கு அதிகமா போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில மனவியாதிகள் வருமா. அதனால இணக்கமான எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசுல ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமா செத்து போனா தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பார்க்கறேன் அப்படின்னாராம். ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்துல ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறார் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்க. அவரு அப்படி செய்யல. அந்த இடத்துலயே பொட்டலத்தை பிரிச்சார். திருட மாதிரி அப்படியே சுத்தி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசரமா அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்புல சர்க்கரை இருக்குன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு. அது என்னன்னா, நாம சாப்பிடுற சர்க்கரைக்கும் நம்ம உடம்புல உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் இருக்குது. இதை பத்தி சமீபத்துல சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்கறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்துல பூச்சி உண்டாகிறதுல இருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்த நீர்ப்பை நோய், இதெல்லாம் சில நோய்கள்லாம் நாம சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியா இருக்குதான். அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் உறுதியா சொல்றாங்க. சர்க்கரைன்னா நாம சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்துல 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துருங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையா உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அதிகமா இனிப்பு வேணாம்னு சொல்றோம். ஏற்கனவே உடம்பால முடியாத ஒண்ணு மறுபடியும் அது தலையில சுமத்தி அதிகமா வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்துல அதிகமா சர்க்கரை இருந்தா அதனால உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியா போதுமான ஆதாரம் இல்லை. அதனால எப்போவாவது அதிகமா ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா ஐயோ அதிகமா சாப்பிட்டோமோ, என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவா எதுவுமே அதிகமா வேண்டாம், எல்லாம் சீரா இருந்தா போதும். நீரிழிவுங்கிறது புதுசா வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாவே இருக்கிற ஒண்ணுதான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவுதான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுக்கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்ற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாம ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்க அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையா போச்சு அப்படின்னாரா. எனக்கு கூட அப்படிதான் சார் ஆயிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்க சாப்பிட்டதும் உங்க வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர்.
அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுட்டு நான் அவருக்கு தெரியாம அந்த ஸ்வீட்டை அவர் கடையில இருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள். ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரியா வந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமே நமக்குள்ள எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தா கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு. கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அதை பத்தி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னன்னா, உங்க நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்க, அல்லது உங்க கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமா நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்க சொல்ற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னன்னா, நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்க நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே, நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க. நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. 5வது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்யறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 6வது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க. அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி 3 விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். 7வது யோசனை என்னன்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாளுறது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர்,